சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி முடிய ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த பிறக்கக்கூடிய வருஷம் உங்கள் வாழ்க்கையில் அமோகமான வெற்றிகளை கொண்டு வந்து தரட்டும். உங்களுடைய இனிய கனவுகள் நனவாகட்டும். எல்லாமல்ல இறைவனின் அனுக்கிரகம் உங்கள் இல்லங்கள்ல நிறைந்து விளங்கட்டும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, புது வாரம் துவங்குகிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்தால் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். எந்தெந்த குடும்பங்கள்ல மேஷராசிக்காரர்கள் குடும்பத்துல அப்பா பிள்ளைக்கு இடையில உறவுகள் சரியில்லையோ அவர்களுக்குள்ள இப்ப நல்ல உறவும் வரும். சில இடத்துல பையன் மேல அப்பாவுக்கு கோவம் இருக்கும். பையன்கள்ட்ட கேட்கும் போது அப்பா மேல ஒரு எரிச்சல் இருக்கும். எங்க அப்பா எப்பவுமே எரிச்சலா பேசுறாரு, அவரோட நான் பேசுறது இல்லைம்பாங்க. அப்படி அப்பா பிள்ளைக்கு இடையில உறவுகள் பிரச்சனை இருந்த இடங்களில் இந்த வாரத்தில் அது நிவர்த்தியாக போகிறது. தந்தை மகன் உறவு நிலை சரியாகும். இரண்டாவது விஷயம், அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், நீங்க ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஒரு நல்ல டிரான்ஸ்பரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு இது அமைய போகுது. 3ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க பேசுற வார்த்தைகள் கம்யூனிகேஷன்ல அதிக எச்சரிக்கை எடுத்துக்கணும். நீங்க ஒண்ணு நினைச்சு பேசும்போது அடுத்தவங்களுக்கு அது வேறு அர்த்தம் அனர்த்தமாக ஆகும் இருக்கு. நம்ம ஒரு நல்ல விதமா நினைச்சுக்கிட்டு பேசுவோம், பட் நம்ம பேசுற தொனி அடுத்தவங்க வேணும்னே இவர் நம்மளை கிண்டல் பண்றாரு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால நம்ம பேசக்கூடிய கம்யூனிகேஷன் இதுல கூடுதல் கவனமா மேஷராசிக்காரங்க இருக்கணும். அதே மாதிரி காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இப்போ ஏற்படலாம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, சின்னஞ்சிறு தவறுகளுக்கெல்லாம் மனைவிட்ட கோவப்படக்கூடிய அமைப்பு தென்படுகிறது. அப்ப கணவன் மனைவி அமைப்புங்கிறது இந்த வாரம் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களுக்கு வாரம் நல்லா இருக்கு. புதிய தொழிலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, புதிய வேலையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுபமாக இருக்கிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் வகையில சில மனத்தாங்கல்கள் இருந்தாலும் நட்பு தொடரும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனா அது கண்டினியூ ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது நல்ல விஷயம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலர் இப்ப வேலை மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை மேஷராசிக்காரங்களுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கும். அதுவும் அசுவினி நட்சத்திரத்துக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய வேலையை தரும்னு இருக்கு. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு இருக்கு. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் தங்கள் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிறோம். கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், தந்தை வழியில நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் இந்த வாரம் நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு தெரிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். இந்த வாரம் முழுக்க வடிவுடை அம்மனை நீங்க வழிபட நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்னு தெரிகிறது. அதுல கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். ஒரு ஆபீஸ்ல முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய பொறுப்பு உங்கள்ட்ட ஒப்படைக்கப்படலாம். இல்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல நீங்க அமர்ந்து கொண்டு உங்களுடைய யோசனைகளை தெரிவிக்கிற போது அந்த யோசனைகள் அந்த சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலரும் உங்களை பாராட்டலாம்.
இதுவரைக்கும் திருமண தடையா இருந்த பலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சுவார்த்தைகள், ஒரு நல்ல இடம் அமையக்கூடிய ஒரு சூழல், அதெல்லாம் இப்ப கூடி வரலாம். ஃபாரின் வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் இந்த வாரம் பண்ணினால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ரொம்ப நல்லா இருக்கு வாரத்துடைய இந்த கிரக அமைப்பு. நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். அதே நேரத்தில் குடும்பத்தில் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ இருக்கும். ஏதோ ஸ்டடி தொந்தரவோ வேற ஹெல்த் இஷ்யூஸோ உங்கள் குடும்பத்திற்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு இருக்கு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் ஆகும். பண விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தாராள பண வரவு இருக்கும். குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த பண வரவு இருக்க போறது. அதே நேரத்தில் புதிய தொழில் துவங்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எண்ணம் தோன்றும், தொழில் துவங்கலாம்ங்கிற எண்ணம் தோன்றும். தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் துவங்குவதற்கு ஏற்ப தேவையான உதவிகளும் கிடைச்சிடும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். சினிமால நாடகத்துல நடிக்கக்கூடியவங்க அவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு இப்ப நல்ல சினி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ரொம்ப நல்ல காலமாக ரிஷபராசி கலைஞர்களுக்கு இந்த வாரம் அமையிறது. அதே போல மேடை கலைஞர்கள், இன்னும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கலைஞர்கள் உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறத இப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். மாணவர்களுடைய எஜுகேஷன்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு பலர் உங்களை கிண்டல் செய்து கொண்டிருந்த ஒரு நிலைமையில இப்ப புதுசா ஒரு அச்சீவ் பண்ண போறீங்க. உங்க ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. உங்களுக்கு இந்த அரியர்ஸ் விலகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகுது. ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த வாரத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனை வழிபடணும். நிறைய நன்மைகள் உண்டாகும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, ரொம்ப ஒரு யோகமான காலம் மிதுன ராசிக்கு. சந்திர பகவான் என்ன பண்றார், உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான். அவர் இப்ப தைரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப நிறைய வெற்றிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போறது. தைரியமாக பணம் சம்பாதிப்பீர்கள். அந்த யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. சிலருக்கு தாயோட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க, அந்த கம்யூனிகேஷன்ல சில பிரச்சனைகள் வரலாம். தாயுடைய மனசு வருத்தப்படாதபடி பேசணும். எந்த குடும்பத்திலும் மிக உயர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் தான். அவர்கள் சிறு வயதுல நம்ம பட்ட கஷ்டங்களை எல்லாம் நமக்கு தெரியாதபடி நம்மளை காப்பாற்றி அரவணைச்சு வளர்த்துட்டாங்க. நாம் வளர்ந்த பிறகு தாய் தகப்பனை கஷ்டம் தெரியாதபடி நம்ம கொண்டு போகணும். நம்முடைய கடமை. தாயுடைய மனம் நோகும்படி இந்த வாரம் பேசிடக்கூடாது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய சிலருக்கு உங்கள் மீது அவதூறுகள் வரலாம், இல்ல வேற ஏதாவது சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம். அப்படிங்கும்போது கவனமா இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடியவங்க உங்களுக்கும் சில சிக்கல்கள் காட்டுது. சட்ட ரீதியான சிக்கல்கள் வரலாம்னு இருக்கு, கவனம் தேவை. சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். மிதுன ராசி இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். லட்சுமிகரமான வாழ்க்கை அப்படின்னு காட்டுறது ஜோதிட சாஸ்திரம். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம் உண்டு. விஐபிகளோட ஒரு நல்ல நெருக்கம் கிடைக்கிறது. அந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கு. பெரிய விஐபிகள் தொடர்பு, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள், திடீரென்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், புதிய வாய்ப்புகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். அது சரியா பயன்படுத்திக்கணும். சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்க அதை வேணாம்னு விட்டுறக்கூடாது. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த வாரம் வரைக்கும் ஒரு பினான்சியலா உங்களுக்கு இருந்த டைட்னஸ் இப்ப போக்குவார்.
பினான்சியல் லாபங்களை கொண்டு வந்து கொடுப்பார், நல்ல பணவரவை கொண்டு வந்து கொடுப்பார். உங்களுடைய அன்பு மகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்த கவலைகள் விலகும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கவனம்ங்கிறது நம்மளுடைய ஹெல்த்ல கவனம் செலுத்தணும். பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு கடன் உதவி கிடைச்சிருது, எல்லாம் நல்லா இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மனசுல ஏதோ சில கலக்கங்கள் இருக்கு, தேவையில்லாத பயம் இருக்கு, அது மிதுன ராசிக்காரங்க விட்டுறணும். குடும்ப வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை சொக்கநாதரை வழிபடணும். சொக்கநாதரை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். அது இந்த பழைய சொக்கநாதர் கோயில்ல போய் வழிபட்டீங்கன்னா மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். கடகராசி அன்பர்களை, கடகராசிக்காரங்களுக்கு தன லாபம் பெருகுது. இந்த வாரத்தில் மிக முக்கியமான விஷயம், சார் எல்லாம் இருக்கட்டும் சார், காசு பணம் துட்டு வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு காசு பணம் நல்ல வரக்கூடிய யோகம் இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் அது கொடுத்துரும். பெண்கள் தொழில் செய்யக்கூடிய பெண்கள், சுய தொழில் நாங்க செய்யறோம், ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ஆன்லைன் பிசினஸ் பண்றோம், இப்படிலாம் சொல்லக்கூடிய மகளிருக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம். புதிய பிசினஸ் துவங்குவதற்கும் சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸும் சக்சஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காதலை விட்டு இன்னொரு காதல் உருவாகக்கூடிய அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கு. கடகராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு திடீர்னு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகும். அந்த யோகம் சிறப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம். நல்ல வேலையை நீங்க எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும். இது நல்லா இருக்கு. உங்களுக்கு வேலை கிடைச்சி நல்லா இருக்க போறீங்க தெரியுது, அரசு வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஹீட்னால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருக்கு. சிலருக்கு மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், அப்படிலாம் இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்டுறது. கடகராசிக்காரங்க ஹெல்த்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். முக்கியமான முடிவுகள் குடும்பங்களில் போய் எடுப்பீங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள், உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பல வீடுகளில் அப்பா பிள்ளைகளுக்கு இடையில ஆகிறதே இல்லை. ஒருத்தரை கண்டா ஒருத்தருக்கு வெறுப்புன்னு இருக்கு, பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலை மாறும். குடும்பத்தில் ஒரு உறவு, ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்பாவுக்கு பையனுக்கு இப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு நம்ம சொல்றோம். இது ஒரு நல்ல வாரமாவே இருக்கு. பெண்களுக்கு புதுசா நகைகள் வாங்கறதுக்கும் புடவைகள் அந்த மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ஈச்சனாரி விநாயகரை வழிபடணும், எல்லா நன்மைகளும் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்து வாரம் துவங்கிறது. நல்ல தனலாபம் இந்த வாரம் வரப்போறது. மனசுக்கு தைரியம் பெருக போறது. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணம் வரும். இருக்கிற வீட்டில இருந்து இன்னொரு வீடு மாறக்கூடிய எண்ணங்கள் இப்போ வரும். இன்னும் சிலருக்கு வேலை மாறிடுவோமே, நம்ம அதுதானே நல்லா இருக்கும், போதிய வருமானம் நமக்கு இல்லையே, வேற வேலை மாறலாமே அப்படிலாம் முடிவு பண்ண போறீங்க. இந்த காலகட்டத்தில் 4ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைந்த செல்வத்தை தருவார், நல்ல வாகன யோகத்தை தருவார். அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்ல வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை கொடுக்கிறார்.
காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரியர்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய நல்ல யோகம் இருக்கு. பட் சிம்மராசிக்காரங்க யார்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் அளவா பழகிக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடுறது அவ்வளவு நல்லதில்லை. அதை தலையிட்டு கருத்துக்கள் சொல்வது உங்களுக்கு எதிராகவே திரும்பலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட இருந்தாலும், உங்களுக்கு அவங்களோட ஒரு கருத்து மாறுபாடு இருந்தாலும், அதை வெளிப்படையா பேசாம அனுசரித்து செல்றதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தரும். சில முக்கிய முடிவுகள், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இந்த வாரம் பெற்றுத்தரும். குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதியா இருக்கக்கூடியவங்க, அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், உங்கள் அலுவலகத்தில் உடன்பணியாற்றக்கூடியவர்கள், அப்படி நெருங்கிய நண்பர்களுக்கு சில பாதிப்புகள் இப்ப வரும். 7ஆம் இடத்துல சனி இருக்கு, நண்பர்களுக்கு பாதிப்பு வரும். அது உங்கள் மனசுக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. 2ல கேது, அட்டமத்துல ராகு இருக்கும் போது இந்த சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறதும் அவசியம். உங்களை எரிச்சலூட்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறதா, கோபப்படாமல் இருங்க, பதட்டப்படாமல் நிதானமா முடிவெடுத்து பேசுங்க, ரொம்ப நல்லது. வியாபாரம் துரித கதியில் நடைபெறும், புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகக்கூடிய இறைவன் முருகப்பெருமான். தினந்தோறும் முருகப்பெருமான வழிபடுங்க, மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும், எதிர்பார்க்கும் காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், ராசிக்கு வர்றார், 2ஆம் இடத்துக்கு போறார். நிறைய பயணங்கள் பலருக்கு இப்ப உண்டாகிறது. கன்னிராசிக்காரர்களை நம்ம சொல்லிட்டே வரோம், உங்களுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். மிக முக்கியமா இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்றதும் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல அது ஏசியா இருக்கட்டும், கேஸ் அடுப்பா இருக்கட்டும், மின் சாதனங்களாக இருக்கட்டும், கவனமாக கையாளுங்க. ஒரு பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கோங்க. வேலை மாற்றம் வேணும் கேட்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இப்ப முயற்சி பண்ணினா நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பயணங்கள் அமையக்கூடிய வாரம். இந்த பயணத்தினால் ஒரு நல்ல மாற்றமும் வாழ்க்கையில் ஏற்படும். ராசியில கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு ட்ரை பண்றதுக்கு சிறந்த காலமா இருக்கு. அட்டமத்துல குரு இருக்கார். சிலருக்கு வயத்து பிரச்சனை இப்ப இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வயத்தினால பிரச்சனை வராதபடி நீங்க பார்த்துக்கணும். பினான்சியல் விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஒருத்தர் கடன் கேட்டுட்டாரு, உங்கள்ட்ட இல்லைன்னா கூட அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி உங்களுக்கு உதவி செய்யறது, அதெல்லாம் இப்ப தவிர்க்கணும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் கன்னிராசிக்காரங்களுக்கு அவசியம். உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இடையில நல்ல உறவு முறைகள் நல்லா இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் இந்த வாரம் நல்லா இருக்கு. வாங்கணுங்கிற முடிவுக்கு வருவீங்க. பக்கத்திலேயே ஒரு வீடு இருக்கும், இது வரைக்கும் அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வீடை வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயும் சில வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, அந்த வீடு நமக்கு தான் கிடைச்சிடும் இருக்கும்போது அது கை நழுவி போகக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு அந்த வீடு கிடைக்கிறதுல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். பிசினஸ் தொடர்பான கம்யூனிகேஷன்ஸ் அதுல ஜெயிப்பீங்க. பயணங்கள் வெற்றியை தரும்.
கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புளியங்குளம் விநாயகர். புளியங்குளம் விநாயகரை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான வாரம் துலா ராசிக்காரர்களுக்கு. லாபத்துல சந்திரன் அமர்ந்து வாரத்தை துவக்கிடுவார். எல்லா காரியமும் லாபமா இருக்கும். குறிப்பாக அம்மாவுடைய ஆலோசனைகள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளுக்கு தாய் பக்கபலமா இருப்பார். இந்த விஷயத்தில் இப்படி நடந்துக்கோங்கன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். அந்த அம்மா சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். அதே நேரத்தில் தாயுடைய உடல் நலத்தில் அங்கங்க சில பிரச்சனைகள் இருக்கலாம். அலுவலகத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி புதிய வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, துளாராசிக்காரங்களுக்கு இப்ப புதிய வேலை கிடைக்கும். ஆனா நான் நினைச்சபடி அது இல்லையே அப்படின்னு ஒரு மனத்தாங்கல் உங்களுக்கு இருக்கும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கிறது, அப்படி சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பல துன்பங்கள், அவமானங்கள் மறைந்து இப்ப சந்தோஷமா இருக்கும். 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். உங்கள் துறை சார்ந்த பெரியவங்க இருக்காங்க பாருங்க. நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்க, உங்க ப்ரொஃபசர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களை ரொம்ப நல்ல மதிப்பாங்க. உங்களுடைய கௌரவம், இழந்திருந்த கௌரவம் எல்லாம் மீட்டு வரக்கூடிய ஒரு நல்ல பீரியடு துளாராசிக்கு சொன்னா அதுதான் சரியா இருக்கும். பிசினஸ்ல நல்ல காசு பணம் வருது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறாங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கூல் காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், நியூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. ஒரு நல்ல காலத்தில் துளாராசிக்காரங்க இருக்கீங்க. வாழ்க்கையுடைய எல்லா வகைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த பீரியடில் நீங்கள் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனை கும்பிட்டு பாருங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க போறார். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். கல்யாணம் சரியா ஃபிக்ஸ் ஆகாதவங்களுக்கு நல்லபடியா ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் வாழ்க்கையில சில விஷயங்கள் கேள்விக்குறியாகவே இருக்கிறதா நீங்க நினைப்பீங்க. ஒரு தீர்வு கிடைக்கலையே, எனக்கு கேள்விக்குறியா இருக்க. உதாரணமா ஒரு வேலை, நல்ல வேலைக்கு எதிர்பார்த்தா அந்த வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வாரம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒரு நல்ல ஃபாரின் அசைன்மெண்ட் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்கு. பட் ஹெல்த் விஷயம்தான் ஏதாவது பிரச்சனை, உடம்புல அடிபடுறதோ இல்லை ஹெல்த் ரீதியான வேற ப்ராப்ளங்களோ விருச்சிக ராசிக்கு கொடுத்துன்னு தான் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க நம்ம என்ன சொல்றோம், புதிய சாகசங்கள் செய்யாதீங்க. எதிரையுமே பிடிவாதமா இருக்காதீங்க. சில பிடிவாதங்கள் பெற்றவர்கள் சொன்னால் கூட கேட்காத சில பிடிவாதங்கள் இளைஞர்கள்ட்ட இப்போ இருக்கும். இந்த கோர்ஸ் எடுத்து படி கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. அப்பா இந்த பைக்கில் நீ இவ்வளவு ரொம்ப ஸ்பீடா போகாத, அவளுக்கு நல்லது இல்லை அப்பா அம்மா சொன்ன பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் கொண்டு போய் நமக்கு வாழ்க்கையில் சில ஆபத்துகள் கொண்டு வந்து கொடுக்குது. அதனால விருச்சிக ராசி இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக, அது படிப்பா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த வீர சாகசங்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களையும் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு உங்க உடல் நலம் முக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறாங்க. இங்கே உடல் நலம், ஹெல்த் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிஸ்னஸ் ரீதியா ஒரு நல்ல பலம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய சப்போர்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எஜுகேஷன்ல சக தோழிகள் தோழர்கள் உங்களுக்கு உதவ போறாங்க. பினான்சியலா கொஞ்சம் செலவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கு மனசுல, வேண்டாமே. விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகளை நினைச்சு மற்றவங்களை நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அது வேண்டாம். உங்க ஹெல்த் பாதிக்குது. கொழுப்பு உடம்புல சேர்ந்து அதனால சில பாதிப்புகள் வருது. உடல் நலத்தை பார்த்துக்கிறதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு
திருத்தணி முருகனை வழிபடணும். எல்லாம் நன்மையா நடக்கும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான வாரமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றார். 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். அப்போ சந்திரனுக்கு ரொம்ப யோகம் தரக்கூடிய ஒரு ஸ்தானங்களை நோக்கி அவர் வர்றார். உதாரணமா ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போற யோகம் இந்த வாரம் கூடி வரும். அப்பாவுக்கும் உங்களுக்கு இடையில பிணக்குகள் இருந்தால் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி புதுசா வேலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 10ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவார். ஆனா சிலருக்கு வேலை மாறணுங்கிற எண்ணம் மனசுல வரும். இருக்கிற வேலை வேண்டாம், வேற வேலை மாறலாம் அப்படிங்கிற எண்ணமும் கைகூடும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு புதுசா வீடு கட்டுற யோகம், வீட்டை பராமரிப்பு, அதாவது வீட்டை ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, வீட்டை எடுத்து பெரியதாக கட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு உருவாகும். நெஞ்சக நோய்கள் சிலருக்கு இருக்கும், அவங்க மட்டும் அதில் கவனமா இருந்தா போரும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதும், குரு செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கிறதும் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து பெருகும்னு இருக்கு. விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய சாதிப்பீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தெரியறது. பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பினான்சியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியுங்கிறதுனால இது நல்ல வாரம். தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை அப்பர். நெல்லை அப்பரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, 7க்குரிய சந்திரன் 8ல் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு போறார். முதல் 2 நாள் நம்ம மௌனமா இருக்கணும். வாழ்க்கையில மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டீங்கன்னா மௌனம். பல பிரச்சனைகள் போது நீங்கள் பேசுவது என்பது அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி கூட விட்டுடுறது. ஆனால் மௌனம் பல பிரச்சனைகளை தவிர்க்கிறது. நீங்க ஒரு இடத்துல கருத்து சொல்கிற போது, நீங்க பேசும்போது உங்களுடைய கருத்து இப்படித்தான் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்க அமைதியா விட்டுறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னே தெரியாம உங்களுடைய எதிராளி அவர் மனம் குழம்பி போவார். மகர ராசிக்காரங்க மௌனமாக இருந்தால் உடல் நலமும் நன்றாக இருக்கும், மனநலமும் நன்றாக இருக்கும். இந்த வாரம் குறிப்பாக 2 நாட்கள், முதல் 2.5 நாட்கள் அப்படி அமைதியாக இருந்துட்டாலே இந்த வாரம் சொச்ச வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட், வெளி ஊர் வேலை, வெளி மாநில வேலை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? மகர ராசிக்காரர்களுக்கு அருமையா கூடி வரும். இது என்ன ஆகுது, எல்லாமே சந்தோஷமா இருக்கும்போது நீங்களே மூட அவுட்டா இருக்கீங்களே, வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை விட்டுறீங்களே. ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், அப்படிப்பட்ட சூழ்நிலை நெருங்கி வருது. ரொம்ப நாளா உங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பொண்ணே அமையாம இருக்கு, மனசுல ஒரு விரக்தி வருது. இப்போ வீட்டில் அம்மா சொல்றாங்க, ஏன்னா இப்படி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல வர இடமா தெரியுது, அந்த இடத்த கட்டிக்கோ, அவங்களும் பொருத்தம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஏன்னா கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பொண்ணு வீட்டில் பொருந்தலைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு கோபத்தில் பேசிட்டு போவீங்க. சில நல்ல வாய்ப்புகளை கை நழுவி விடுவீர்கள் இருக்கு. அப்படி நழுவ விடாதீங்க. மைண்டை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிட்டா மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரம். பிசினஸ்ல நல்ல லாபம் வரப்போகுது அப்படின்னு வாரத்திலேயே இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தெரியறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி கடையில சண்டைகள் வரக்கூடிய வாரம்னு தெரியாது. செல்போன் போன்ற விலை உயர்ந்த கருவிகளை பயன்படுத்திக்கிற போது கொஞ்சம் எச்சரிக்கையா பயன்படுத்திக்கிறோம். நிறைய பேருக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு, செலவுகள் அது மூலம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்துல வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிற இந்த சென்ஸ் புதிய லாபம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு
படிப்பு ரீதியாக உங்களுக்கு இருந்த அரியர்ஸ் கிளியர் ஆகிறது, இந்த மாதிரி நல்ல செய்திகள், நீங்க பாஸ் ஆயிட்டீங்கிற செய்தி, அதெல்லாம் சாதகமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழங்கோட்டை ஆதிபராசக்தி. கழுகுமலைக்கு அருகில பழங்கோட்டைன்னு இருக்கு. அந்த பழங்கோட்டை ஊர் எல்லையிலேயே இருக்கிறாள் ஆதிபராசக்தி, அருள்பாலிக்கிறாள். அவளை சென்று வழிபடுங்கள், அபிஷேகம் செய்யுங்கள், பூஜை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான வாரம் கும்பராசிக்காரங்களுக்கு. நேற்று வரைக்கும் காசு பணம் இல்லைன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்ப பரவாயில்ல, நிலைமை கொஞ்சம் காசு பணம் வருது பாரு. புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இப்ப வந்து சேரும். குடும்ப செலவுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். புது வருஷம் மகிழ்ச்சியா பிறக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. சந்திர பகவான் 7ல் இருக்கார் பாருங்க, அது நல்ல விஷயம். உங்க கணவருக்கு இல்ல உங்க மனைவிக்கு ஏதோ ஒரு மனோ பயம் இருந்துகிட்டே இருக்கும், தேவையில்லாத பயம். 7க்குரிய சூரியன் போய் 11ல் உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப யோகமான பீரியட். விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கும். உங்க லைஃப் பார்ட்னருக்கு விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். நல்ல பெயரும் புகழும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும். மனதில் இருந்த பல சங்கடங்கள் விலகும். இந்த காலகட்டம்ங்கிறது 4க்குரிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். வீட்டை ரொம்ப அழகுபடுத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு பெருகும். 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறது, வீட்டையும் அழகுபடுத்துவீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்கும். திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பெயர், நல்ல புகழ், புதிய பட வாய்ப்புகள், புதிய நாடக வாய்ப்புகள், கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப இருக்கு. சிலருக்கு உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்துல நீங்க வியாழன் வெள்ளி போன்ற கிழமைகள்ல உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பிறருடைய விஷயங்களை தலையிட்டு கருத்து சொல்றதை தவிர்க்கணும். எல்லோரும் நம்மை போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுடைய புகழ் உங்களுக்கு உரியது, அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா சரியா எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையேன்னு அந்த நாட்கள்ல மனசுக்கு தோணும். பிறருடைய ரெகக்னேஷன் என்ன? உங்க திறமை உங்களுக்கே தெரியும். அதுல நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. 5ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான் இப்ப ரொம்ப சாதகமா உங்க யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கார். உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம். பினான்சியலா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. நல்லது நடக்கும்னு தெரியுது. அது வியாபாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ரொம்ப நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருவையாறு ஐயாரப்பனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு வாரம் ஆரம்பிக்கிற போதே சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலைகள் ரொம்ப கனிஞ்சு வரும். நல்ல வேலையை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு. அது உள்நாட்டிலும் சரி, நீங்க வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா வெளிநாட்டிலும் சரி நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள், உங்க மச்சனன் போன்றவர்களால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத வேலை மாற்றம், இடமாற்றம் இப்ப ஏற்படும். திடீர் டிரான்ஸ்பர் நாங்க பாருங்க, அது பலருக்கு இந்த வாரம் அமையும்.
புதுசா ஜாப் மாற வேண்டிய கட்டாயம் கூட சிலருக்கு இந்த வாரம் அமையிறது. மனசுல அதிகமாக எதிர்பார்ப்பதும், சிலர் உங்கள் மீது வம்பு வழக்குகளை கொண்டு வந்து திணிப்பதும் இப்ப இருக்கும். நீங்களே பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி போனீங்கன்னா கூட சிலர் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அது நம்ம கவனமா இருந்துக்கணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தமாக நல்ல தகவல்களை கொண்டு வந்து கொடுக்கும். வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள், அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் நல்லா இருக்கு. உடல் நலத்தை பற்றிய பயம் இருக்கும். ஒரு சின்ன வியாதி உடம்புக்கு வந்துட்டா கூட அது பெரிய வியாதியா நீங்க நினைச்சு ரொம்ப கற்பனை பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிசினஸ் ரீதியா நல்ல விஷயம், கல்வியில எதிர்பார்க்கிற முன்னேற்றம் எல்லாம் கிடைக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக கல்யாண வெங்கட்ரமணரை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனதருமை நேயர்களே, இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்தான் உங்களுடைய வருங்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும். இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதல்ல. இதோடு நம்ம சுயஜாதக பலனையும் சேர்த்து பார்த்தா தான் முழுமையான பலன் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டாலோ, இல்ல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வாஸ்து ஆலோசனை வேணும், நீங்க குடியிருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, வாஸ்து ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கோ உங்க நிறுவனங்களுக்கோ பெயர் சூட்டணும், உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணுங்கிற நியூமராலஜி அட்வைஸ் தேவைப்படுபவர்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும், சுப முகூர்த்தம் குறிக்கணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்மளுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.